தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க தற்போது கேட்கலாம். ராஜன், வணக்கம். குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தடை விதித்ததற்கான காரணம் என்ன? அருவியில் நீர்வரத்து எந்த அளவு இருக்கிறது என்பது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். சிந்து தற்போது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாகவே நல்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று மாலை முதல் திடீரென கனமழை பெய்ததால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஐந்தருவி மற்றும் மெயினருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று காலை வரை தடை வைக்கப்பட்டிருந்தது. தற்போது ஐந்தருவியில் மட்டும் வெள்ளப்பெருக்கு குறைந்து உள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். மேலும் கடந்த வருடம் இதே சமயத்தில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் பழைய குற்றாலம் அருவியில் ஒரு சிறுவன் அந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த நிலையில் தற்போது இந்த வருடமும் அந்த மாதிரியான சம்பவம் நடந்துடக்கூடாது என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது அந்த ஏற்கனவே இன்று நாளை வரை ஆரஞ்சு அலர்ட் தென்காசி மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில் மட்டும் அதிதீவிர பழைய குற்றாலம் பகுதியில் மட்டும் அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என்பதால் அங்கு மட்டும் குளிப்பதற்கு, அதாவது மறு உத்தரவு வரும் வரை அங்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் அருவிக்கரைக்கு செல்வதற்கும் அருவியில் குளிப்பதற்கும் தற்போது வனத்துறை தடை விதித்துள்ளனர். இதே போல் மேலருவியிலும் அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் விழுவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அங்கு குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் வெளியூர்களிலிருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் ஆவலுடன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்கு வந்த சுற்றுலா பயணிகள் வெறும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் அவ்வப்போது விட்டு சாரல் மழை பெய்து வருகிறது. ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் குற்றாலம் பகுதிகளில் ஒரு ரம்மியமான சூழல் நிலவுகிறது. தொடர்ந்து வெளியூர்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சிந்து, குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் மக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.